நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆன்ட்டி, அங்கிள், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம நேற்று எடுத்த டாபிக் மாதிரி இன்னைக்கு பண்ணலாமா? அதுக்கு ஏசப்பா இன்னைக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த வசனத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானுக்கு தரிவிருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஏசப்பா இதுக்கு நம்மளுக்கு என்ன இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு ஏசப்பா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, உண்மை உள்ள மனுஷனா எந்த தப்பும் பண்ணாமல் ஏசப்பாவோட ஜபத்தில் இருந்து எந்த பொய்யும் சொல்லாமல் ஏசப்பா கூட ஜபம்லாம் பண்ணி அவருடைய வேதத்தை வாசிக்கிறவங்க தான் உண்மை உள்ள மனுஷன் வந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களே பெறுவான். பரிபூர்ணனா என்னது? பரிபூர்ணனா ஏதோ ஃபுல்லாக தருது, இந்த மாதிரி ஆஃப் உனக்கு இது உண்டு அவளுக்கு கொஞ்சம் உண்டு அப்படிலாம் இல்லை. பரிபூர்ண ஆசீர்வாதம் ஃபுல்லாக ஏசப்பா நம்மளுக்கு ஒருத்தரோட ஆசீர்வாதங்களுக்கு நம்ம இப்போது நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஏசப்பா தராருன்னா அது நம்ம மற்றவங்க ஐயோ பாருங்கோ எங்களுக்கு இல்லையே, நம்ம இவங்களுக்கு கொடுக்கலாம், நம்மள்கிட்ட தான் நிறைய இருக்கே அப்படி நினைக்கக்கூடாது. அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை ஏசப்பா கொடுத்துருக்காரு. அதே மாதிரிதான் உண்மையான மனுஷனுக்கு ஏசப்பா பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அதுவே ஐஸ்வர்யவானுக்கு தீவி இருக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஐஸ்வர்யவான் யாரு? நல்லா காசு பணம் ரிச்சா இருக்கிறவங்க தான் ஐஸ்வர்யவானுக்கு திரிவி இருக்கிறவனும் யார் அவங்க யாரெல்லாம் ஐஸ்வர்யக்காரனோட ரிச்சா இருக்கிறவங்களோட சேர்ந்து அவங்க பண்ற தப்பெல்லாம் அவங்க கூட பண்றாங்களோ அவங்க ஆக்கினைக்கு தப்பான வழியில அவங்க போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு இந்த பைபிள் சொல்லுது. நெக்ஸ்ட் ஏசப்பா நம்மளுக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காருன்னா, சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசத்தில் நித்திய பெரிய பண்ணும் உண்டு. இதுல ஏசப்பா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, தாவீது வந்து இந்த சங்கீதம் 16 எழுதியிருக்காரு. அதுல என்ன எழுதியிருக்கான்னா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். ஜீவ மார்க்கம் அதை அவர் வந்து ஏசப்பா வந்து அவருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தினாரா. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும், ஏசப்பாவோட சமூகத்தில் அது அப்படின்னா சர்ச்சு, உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் மன நிறைவா சந்தோஷப்படுறாங்க. பரிபூர்ணமா நம்ம அந்த வசனத்துல படிச்சோல, பரிபூர்ணனா மனநிறைவும் ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஏசப்போட வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டுன்னு தாவீது வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன வசனம் கொடுத்திருக்காருன்னா, சங்கீதம் என்ன கொடுத்திருக்காரு? சங்கீதம் 29:11 வசனம். சங்கீதம் 21:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். நம்ம எல்லாருக்கும் ஏசப்பா வந்து பலன் கொடுப்பார்னா, இப்போ நம்ம இந்த பென்சில் இப்போ ஒரு பென்சில் இல்லைன்னா ஏதாச்சும் கீழே வந்துச்சு, அது எடுக்கிறதுக்கு கூட நம்மளுக்கு ஒரு பலன் வேணும். அது ஏசப்பா கொடுக்கலன்னா நம்மளால அது எடுக்கவே முடியாது. ஏசப்பா ஒரு பின்னு கீழே ஏதோ சூஜி பின் கீழே வந்தாலும் ஏசப்பா கொடுக்குற பலத்தால தான் நம்மளாலே அதை எடுக்க முடியும். அது ஏசப்பா வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்லை, இப்போ உங்களுக்கு எனக்கு இல்லைன்னா இந்த இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி இல்லை, இந்த அவரோட ஜனத்திற்கு. ஜனம் என்னது? ஏசப்பா எல்லாரையும் படித்தாரு. அதில் அப்போது இந்த உலகம் முழுவதும்
ஏசப்பா வந்து அவங்க எல்லார்கிட்டயும் ஏசப்பா வந்து அவருடைய பலத்தை தராது. அக்கமா கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானமும் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சமாதானம் என்னது? பீஸ். நேற்று கூட நம்ம பைபிள் 9 கனிகள் பற்றி படித்தோம்ல, அதுதான் அது ஒரு கனி சமாதானமாக வந்துச்சுல, அதுதான் நேற்று நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு அந்த வீடியோ தெரியலன்னா நான் அப்போவே போட்டிருப்பேன், நீங்கள் போய் பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அவர்களே ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு அந்த சமாதானத்தை அருளி இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வராமல், அந்த மாதிரி ஏதாச்சும் எல்லாருமே கத்தி கத்தி பேசிக்கிட்டே இருந்தா அது சமாதானம் இல்லை. சமாதானம் வேணும்னா எல்லாருக்கிட்டையும் ஒத்துமையாக இருந்து ஏசப்பாவுக்கு பயப்பட்டு ஏசப்போட வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. அக்கமா ஏசப்பா வந்து நம்ம வீட்டில் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். ஓகேவா? அருளி அவர்களே ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரையும் ஏசப்பா சமாதானத்தை அவர் நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாருன்னு ஏசப்பா சொல்றாரு. மேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு பாட்டு பாடலாமா? அண்ணாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அண்ணாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காரணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலை இல்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகர் இல்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலை இல்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகர் இல்லாத இயேசுவை அணைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, கிருபை பெரியது, இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாய போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, அனைத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே.
எடுத்து செய்ய நினைத்தது தடைப்படவில்லை. அனைத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க கிருபை பெரியது. ஆமென். நம்ம இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி குட்டியா ஒரு ப்ரேயர் பண்ணலாமா? ஆவேறு பிதாவே, அன்பான தேவனே, அன்பு ரட்சகரே, அவனிடம் சொத்துமே ஏசப்பா. இந்த நல்ல நாளுக்கான செய்திக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நீவான நாட்கள் எல்லாமே ஸ்கூலு, காலேஜ் இல்லைன்னா ஆஃபீஸ்லாம் போவாங்க ஏசப்பா. அவங்கள நீங்களே வழிநடத்தி வரும்படியாக கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்கு எந்த நோய் நொடி வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவங்களுக்கு இருக்கிற பலவீனம் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு உங்களுடைய பலத்தையும் அவங்க வீட்டில் சமாதானத்தையும் அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களுக்கு இன்னைக்கு வசனத்தில் பார்த்தபடி அவங்களுக்கு எல்லாத்துலேயும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகம் அவங்களுக்கு முன்னாடி போகத்தக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் சொல்கிற பாட்டு வசனம் கதை அவங்களோட இருக்கத்தக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா, அவங்களோட உயிர் முடிகிற வரைக்கும் அவங்களோட இதெல்லாம் அவங்க மனசில் பதியத்தக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. சொல்கிற எங்களையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்களுடைய சித்தத்தினாலும் கிருபையினாலும் எங்களை ஆசீர்வத்தும் வல்லத்தோடு விட கிருபை செய்யுங்க ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலின் பிதாவே, உடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமத்திலே செல்வது போல பூமியிலும் செல்வதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறாங்க போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களுக்கு சோதனைக்கு பிரசக்கம்னாமல் தீமையிலிருந்து ரட்சிக்கணும். ராஜாவும் வளமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்மைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழுமையோட பரிசுநாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.